தேசிய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் சார்பில் தேசிய அளவிலான சம்ஸ்கிருத சங்கமம் துவங்கியது. 26 மாநிலத்தைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு. டெல்லி மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் 63வது அகில பாரதிய சம்ஸ்கிருத சங்கமம் 2025 மற்றும் 26ஆம் ஆண்டிற்கானது. காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் உள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வமகா வித்யாலயாவில் இன்று மிக சிறப்பாக துவங்கியது. இன்று துவங்கி மார்ச் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த மாபெரும் தேசிய நிகழ்வில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் ஆகியோரின் அருளாசியுடனும் தலைமையிலும் துவங்கி வைத்தார். இவ்விழாவில் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீனிவாச வரகோடி மற்றும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வமகா வித்யாலயாவின் வேந்தர் பேராசிரியர் வேம்படி குடும்ப சாஸ்திரி, கர்நாடக சம்ஸ்கிருத பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் அகல்யா, ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வமகா வித்யாலயாவின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜி ஸ்ரீனிவாசு மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ராணி சதாசிவமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த தேசிய அளவிலான சம்ஸ்கிருத சங்கமத்தில் இந்தியாவின் 26 மாநிலங்களிலிருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பல்வேறு பாரம்பரிய சம்ஸ்கிருத போட்டிகள் மார்ச் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளன. இதில் மாணவர்கள் தங்கள் அறிவுத்திறனை வெளிப்படுத்த உள்ளனர். இந்த விழாவில் முக்கிய நிகழ்வுகளாக போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் நிறைவு விழா மார்ச் 13 அன்று நடைபெற உள்ளது. சம்ஸ்கிருத மொழி மற்றும் சம்ஸ்கிருத கல்வியை போற்றும் வகையில் அமைந்துள்ள இந்த நிகழ்வு இந்திய கலாச்சாரத்தின் பெருமையை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்பர்தைகள் இந்த இப்போ உற்சவம்னு சொல்கிறா, சம்ஸ்கிருத சாஸ்திரோத்சவம்னு இதை ஆரம்பிச்சிருக்கா. சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டின்னு டெல்லியில் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய ஒரு கலையாகும். அவங்க இந்த காரியக்கிரமத்தை வருஷா வருஷம் நடத்துகிறா. வருஷா வருஷம் அங்கங்கே நடத்துகிறா. ஒவ்வொரு இடத்துல ஒரு வென்யூவாக வச்சுக்கொண்டு நடத்துறது உண்டு.